பாராட்டுக்கள் அனைத்தும் பிரபஞ்சத்துக்கே. உணவுகள் மென்மையானால் உடல்கள் வலிமையாகும். பித்தப்பையில் இருக்கக்கூடிய கல்லுக்கு என்ன பண்ணலாம்? பொதுவாக பார்த்தீங்கன்னா பித்தப்பையில் கல் வந்துச்சு, கால்பிளேட்டரில் ஸ்டோன் வந்துச்சுன்னா கால்பிளேட்டரையே கட் பண்ணி தூக்கி போட்டுருவாங்க. பொதுவாக பார்த்தீங்கன்னா குரங்கோட வாலில் முள்ளு குத்தன கதை நம்ம எல்லாரும் கேள்விப்பட்டிருக்கோம். முள்ளை பிடுங்க முள்ளைன்னு சொல்லிட்டு வாலையே கட் பண்ணி போட்டுருவாங்க. அந்த மாதிரியான விஷயந்தான் இன்றைக்கி சமீபத்தில் நடக்குது. பித்தப்பையில் இருக்கக்கூடியது முதல்ல கல்லே இல்லைங்க. பித்தப்பையில் இருக்கிறது அந்த பைல் ஜூஸ் டைட்டாக இறுக்கி இருக்கிறது தான் இன்றைக்கி பித்தப்பையில் கல்லுன்றோம். இந்த மாதிரியான பித்தப்பையில் கல் வந்தால் அவங்களுக்கு என்னென்ன விஷயங்கள் வருன்றத பார்க்கலாம். அவங்களுக்கு முதல்ல டைஜஷன் சிஸ்டம் சரியாக இருக்காது. சாப்பிட்றதுலாம் ஒன்று வாந்தி ஆகிடும், இல்லாட்டி பேதி ஆகிடும், இல்லாட்டி ஜீரணமே ஆகாது, சாப்பிடவே பிடிக்காது. இதுக்கு என்ன பரிசோதனை பண்ணிக்கலாம்னாக்கா, உங்கள் வீட்டில் பக்கத்தில் இருக்கக்கூடிய லேபில் போய்ட்டு ஹோல் அப்டமன் அல்ட்ரா சவுண்ட் அப்படின்ற ஒரு ஸ்கேனை எடுத்துடுங்க. இந்த ஸ்கேனில் பார்த்தீங்கன்னாக்கா கால்பிளேட்டரில் ஸ்டோன் சைஸ் எவ்வளோ எம்எம்மில் இருக்குது, இல்லை எவ்வளோ சென்டிமீட்டரில் இருக்குது அப்படின்றத பற்றி அதில் சொல்லியிருப்பாங்க. எல்லா விதமான பிளட் டெஸ்ட்டு, எல்லா விதமான ஸ்கேனு, மனித உடலை பற்றி டாப் டு பாட்டம் எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிறதுக்கு மெடிக்கல் மிராக்கிள் புக்கு உங்களுக்கு மிகப்பெரிய ஹெல்ப்பாக இருக்கும். வேணுன்றவங்க கீழே லிங்க் இருக்குது, போய் பார்த்துக்குங்க அந்த புக்கை பற்றி. அடுத்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்டோனு சைஸு பற்றி இருக்கும். அந்த ஸ்டோனை எப்படி இயற்கையான முறையில் கொஞ்சம் கொஞ்சமாக குணப்படுத்தலாம் அப்படின்றத பார்த்துக்கலாம். முதல்ல பித்தப்பையில் கல் வர்றதுக்கு காரணம் மிட் நைட்டில் சாப்பாடு சாப்பிட்ற ஒரு விஷயத்தினாலையும், சாப்பாடே சாப்பிடாமல் ஸ்கிப் பண்ணுறதுனாலையும் அந்த பைல் ஜூஸு ஜாஸ்தியாகி அது எலிமினேஷன் ஆகாமல் டைட்டாகி ஸ்டோனாக மாறிடுது. இந்த விஷயத்தை நீங்கள் உடனே ஸ்கிப் பண்ணக்கூடாது. இப்போது உணவில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் லிக்விட் ஃபுட் உணவாக எடுக்கணும். அன்டைமில் சாப்பிட்றதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக கம்மி பண்ணிக்கணும். முதல்ல நைட்டு 8-9 மணிக்கெலாம் ஃபோனை ஆஃப் பண்ணுங்க, இல்லாட்டி ஃபோனை சைலன்ஸில் போட்டு தூங்குறதுக்கான வேலைகளை நீங்கள் ஈடுபட்டீங்கனாலே அந்த கிட்னி கால்பிளேட்டர் ஸ்டோன்லேருந்து வெளியே வரதுக்கான நிறைய விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் உடலில் வாத நீர், பித்த நீர், கபநீர், இந்த மாதிரியான நச்சு நீர்கள் இருக்குது. இந்த நீர்கள்லாம் வெளியே ஏற்றுறதுக்கு தான் அந்த காலத்தில் சுகபேதி அப்படின்னு சொல்லிட்டு வயிற்றை க்ளீன் பண்ணாங்க. இந்த விஷயத்தெல்லாம் யாருமே பண்ணலை. இந்த பித்த நீர் அதிகப்படியாக சேர்ந்து உடம்புல பைலோட சர்க்குலேஷன் ஜாஸ்தியாகும்போது தான் இந்த பித்த நீர் சம்மந்தமான பிரச்சனைகள் ரொம்ப ஜாஸ்தியாகுது. இந்த பித்த நீரில் இருக்கக்கூடிய இந்த கால்பிளேட்டர் ஸ்டோனை எளிமையான முறையில் குணப்படுத்துறதுக்கு சில வீட்டு மருத்துவ முறைகள் இருக்குது. அதில் ஆரம்ப காலத்தில் இருக்கக்கூடிய ஸ்டோனை கிளியர் பண்ணுறதுக்கான ஒரு ஹோம் ரெமடியை பற்றி நான் இங்கே சொல்கிறேன். பெரிய சைஸ் ஸ்டோனுக்கெலாம் கம்பல்சரி ரிப்போர்ட் எனக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் அதை பற்றி நம்ம சொல்ல முடியும். ஆரம்ப காலத்தில் இருக்கக்கூடிய இந்த ஸ்டோனுக்கு பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு பாரம்பரிய அரிசி, அந்த அரிசியை கஞ்சியாக காசு வச்சுக்கணும். அதுக்கு கூட பார்த்திங்கனாக்கா சிறு நெஞ்சில் மூலிகை பொடி நாட்டு மருந்துகளில் இன்றைக்கி எளிமையாக கிடைக்குது. அந்த சிறு நெஞ்சில் பொடியும் சீரகத்தூளும் அஷ்டசூரணம் 1 ஸ்பூனும் போட்டு கலந்து வெறும் வயிற்றில் காலை மாலை இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிடுங்க. இந்த பித்த நோயில் இருக்கக்கூடிய குறைபாடுகளும் சரி, ஜீரண பிரச்சனைகளும் சரி, எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக குணம் ஆகிட்டு வெளியே வரத நீங்கள் பார்த்துக்கலாம். இதை பற்றி நிறைய ப்ரீஃபாக தகவல் வேணும்னாக்கா எனக்கு கமெண்டில் லிஸ்ட்டுன்னு எனக்கு போடுங்க. உங்களுக்கு என்னென்ன ஃபுட்டெல்லாம் பண்ணணும் அப்படின்றத நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.